நிழலே இல்லாத அந்த மறுமை நாள்ல இந்த ஒரு செயல் செய்யறது மூலியமா நம்மளுக்கு நிழல் கிடைக்கும். அதே செயலை செய்யறது மூலியமா நபிமார்கள் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கான அந்தஸ்துல அன்னைக்கு நம்ம இருப்போம். அதுதான் அல்லாஹ்விற்காக நேசிப்பது. பட் இங்க அல்லாஹ்விற்காக நேசிப்பதுனா என்ன? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு மனிதர் பக்கத்து ஊர்ல இருக்க அவரோட நண்பரை பார்க்க போறாரு. அப்ப வழியில அல்லாஹ் ஒரு மலக்க நியமிக்கிறான். அந்த மலக்கும் மனித ரூபத்துல அவர் இடத்துல தோன்றி நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு பக்கத்து ஊர்ல இருக்க என்னோட நண்பரை பார்க்க போயிட்டு இருக்கேன்னு பதில் சொல்றாரு. உடனே அந்த மலக்கு கேக்குறாங்க, நீங்க அவருக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சிருக்கீங்களா, அதற்கு ஏதாவது பலன் எதிர்பார்த்து நீங்க போறீங்களான்னு கேக்குறாங்க. உடனே அவரு இல்ல, அல்லாஹ்வுக்காக தான் அவரை நேசிக்கிறேன்னு பதில் சொல்றாரு. இதை கேட்ட அந்த மனித ரூபத்துல இருக்க மலக்கு தன்னை யாருன்னு அடையாளப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வும் உங்களை நேசிக்கிறான்னு ஒரு நற்செய்தியையும் அந்த ஒரு மனிதர் இடத்துல சொல்றாங்க. இதுல இருந்தே நம்மளுக்கு கிளியரா தெரியுது, இவர் எந்தவித உலக லாபத்திற்காகவும் அவருடைய நண்பரை நேசிக்கல, அல்லாஹ்வுக்காக மட்டும் அவர் நேசிச்சாருன்னு. திருக்குர்ஆன்ல சொல்ற ஒரு வசனத்தோட கருத்தும் பாத்தீங்கன்னா, மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த சஹாபாக்களை மதீனால ஈமான் கொண்ட அன்சாரிகள் எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்னு நம்மளால பார்க்க முடியுது. அன்சாரி சஹாபாக்களுக்கே தேவைகள் இருந்தும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநிறுத்துவதற்காக தங்களுடைய தேவையை விட தங்களுடைய சகோதரர்களோட தேவையை பூர்த்தி செஞ்சாங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பின்பற்றினதற்காக நம்ம ஒரு மனிதரை நேசிக்கிறது அல்லாஹ்விற்காக நேசிக்கிறதுன்றது ஆகும். ஆனா இப்ப நம்மளுக்கு இங்க வர ஒரு பெரிய கொஸ்டின், நம்மளோட பெற்றோர்கள், பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள் இவங்கள யாராச்சும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயத்தை செஞ்சா நம்ம அவங்கள நேசிக்க கூடாதா? இல்ல, அல்லாஹ்விற்காக நம்ம ஒரு மனிதரை நேசிச்சோம்னா அவங்க பாவங்கள்ல இருந்து வெளியே வரதற்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ஃப்ரெண்டு சிகரெட் பிடிக்கிறான்னு வச்சுப்போம். இந்த நேரத்துல நம்ம சிகரெட் பிடிக்கல, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. அவனையும் இந்த பழக்கத்துல இருந்து எப்படி வெளியே கொண்டு வருது, அதற்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணலனா சும்மா ஒரு டைம் பாஸ்க்கோ இல்லனா ஏதாச்சும் ஒரு லாபத்திற்காக அவங்க கூட நம்ம பழகுறோன்றது தான் அர்த்தம். அல்லாஹ்விற்காக நேசிக்கிறோன்றது இங்க வரவே வராது. அதனால நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற மக்கள் கூட நம்ம பழகுறது மூலியமா இந்த குழப்பம் நிறைஞ்ச உலகத்துல பாவத்திலிருந்து தவிர்ந்து இறைவனோட நெருக்கத்தை நம்மளால பெற முடியும் இன்ஷா அல்லாஹ்.